ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2019 ரிலீஸ் ஆன ஸ்வீட் ஹார்ட் மூவி தான். நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸோட வெக்கேஷன் போயிட்டுருக்கப்போ ஒரு பெரிய புயல் வருது. அந்த புயலில் மாட்டி கப்பல் டேமேஜ் ஆகி எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் மட்டும் மயக்கத்தோட ஒரு ஆள் இல்லாத தீவில் கரை ஒதுங்குறா. இப்போ மயக்கம் தெளிஞ்சு சுற்றி முற்றி பார்க்குறா. பார்த்தா அவ கூட வந்த ஃப்ரெண்டும் கரை ஒதுங்கியிருப்பான். வேகமாக ஓடி போய் கிட்ட பார்க்குறா. மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கான். கடலில் இருந்த ஷார்ப்பான ஏதோ ஒன்று வயிற்றுல ரொம்ப ஆழமாக குத்திருக்கோம் போல. இப்போ கரைக்கு அவனை இழுத்துட்டு வரா. கண்ணை திறந்து பாருடா, உனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்கிறா. யாராச்சும் இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறா. தீவில்ல, அதனால யாருமே வரல. இப்போ வயிற்றுல இருக்க ஷார்ப்பான பொருளை எடுத்துட்டு இங்கேயே இரு, உனக்கு ஏதாவது குடிக்க கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போறா. இளநீர் ஒன்று கிடைக்குது. வாயாலே பிச்சு உடச்சி வேகமா ஓடி போய் அவன் வாயில ஊத்துறான். பார்த்தா அவன் ஆல்ரெடி செத்து போயிருப்பான். அந்த தீவை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அழகுன்னு ஒன்று கூட இருந்தா கூடவே ஆபத்து இருக்கும் இல்லையா? ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு கரையோரம் தேடிக்கிட்டே நடக்கிறான். பார்த்தா ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டா. வேற வழியே இல்லாம காட்டுக்குள்ள போறா. அங்க ஒரு பேக் இருக்கு. பல நாள் அங்கேயே மாட்டிருக்கோம் போல. ஒரு லோடு டஸ்ட் இருக்கு. அந்த பேக்ல சில ட்ரெஸ் இருக்கு. அப்ப இங்க யாராச்சும் இருக்காங்களான்னு சுத்தி பாக்குறா. இப்ப கீழே ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கு. அதை திறந்து பாக்குறா. அதுல கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு. இப்போ கரையோரத்தில் ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குறா. பட் கொஞ்ச நேரத்துலேயே நின்றுடுது. இப்போ நெக்ஸ்ட்டு அதில் ஒரு பாக்ஸை பார்க்குறா. திறந்து பார்த்தா சீட்டு கட்டும் தீப்பெட்டியும் இருக்குது. தீப்பெட்டி கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுக்கிறா. இப்போ திரும்பவும் கரையோரத்தில் பயங்கரமாக சத்தம் கேட்குது. கரையோரத்தில் ஒரு மரப்பொந்து இருக்குது. அங்கே தான் சத்தம் கேட்குது. இப்போ அவள் அப்படியே ஸ்லோ மோஷனில் அந்த மரப்பந்து கிட்ட போய் பார்க்குறா. அப்போ டக்குன்னு ஒரு பறவை பறந்து போகுது. இதை பார்த்து தான் பயந்தமான மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அவள் ஃப்ரெண்டோட டெட் பாடியை தென்னை ஓலையால் மூடி வச்சிடுறான். இப்போ நைட் ஆக போகுது. ஐயோ இருட்ட போகுதேன்னு ரொம்ப பயப்படுறா. இப்போ அவளும் குளிருக்கு 2 தென்னை ஓலையை மேலே போட்டுட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கரையோரமாக நிறைய மீன்கள் இருக்குது. சரி, சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணலான்னு அந்த மீனெல்லாம் எடுத்து அவள் பேக்கில் வச்சிட்டு இருக்கப்போ ஒரு சுறா மீனை பார்க்குறா. அதை ஏதோ ஒன்று கடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் பெருசாக இவ எதையும் கண்டுக்காமல் போயிடுறா. இப்போ அந்த மீன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவள் டைரியை எடுத்து பார்க்குறா. எல்லா லெட்டர்ஸுமே அழிஞ்சிருந்தாலும் ஒரு ஃபோட்டோ மட்டும் அப்படியே இருக்குது. அது என்னன்னு பார்த்தா அவளும் ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்க ஃபோட்டோ. சரி, தப்பிக்க என்னதான் வழின்னு தேடி பார்க்கலான்னு காட்டுக்குள்ளே போகிறா. அங்கே ஆல்ரெடி இறந்தவங்களை புதைச்சி மர சிலுவையை அடையாளமாக வச்சுருப்பாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி வைப்போன்ட்டு போகிறா. குழிக்குள்ள அவனை புதைச்சி தென்னை ஓலையால் மூடிட்டு ஒரு மரக்கட்டையை வச்சிடுறா. இப்போ நைட் ஆகிடுச்சு. இருக்கிற துணியெல்லாம் வச்சு ஸ்க்ரீன் போட்டுட்டு குளிருக்கு நெருப்பு மூட்டி விட்டுட்டு நல்லா தூங்கிடுறா. காலையில் இன்னைக்கு கடற்கரையில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலான்னு போகிறா. எதையோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா அவள் புதைச்சாலையா ஒரு ஃப்ரெண்டோட டெட் பாடி. அந்த டெட் பாடியை யாரோ பிச்சு வெளியில் எடுத்து கை கால் மட்டும்தான் குழிக்குள்ளே இருக்குது. ஐயோ, காட்டுக்குள்ளே என்னமோ இருக்குன்னு ஓடி போய் வெப்பன் ரெடி பண்ணுறா. ஒரு குச்சியை ஷார்ப்பாக்கி அதை கையிலையே வச்சுட்டு கடலையே பார்த்துட்டு ஏதோ வர்ற மாதிரியே பயத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ விடிஞ்சும் போயிடுச்சு. இப்போ கடலில் ஏதோ மிதக்கிறத பார்க்குறா. நீந்தி போய் பார்த்தா ஒரு பாத்திரமும் ட்ராலி பேக்கும் இருக்குது. கரைக்கு வந்துட்டு அந்த பேக்கை திறந்து பார்க்குறா. அதில் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போட்டுக்கிறா. இப்போ நைட் ஆகிடுச்சு. நெருப்பு மூட்டி காட்டுக்குள்ளாரையே தீப்பெட்டியில் எத்தனை குச்சி இருக்குன்னு பார்க்குறா. 3 குச்சி தான் இருக்குது. இப்போ ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கப்போ மேலே ஏரோப்ளேன் போகிறத பார்க்குறா. இவகிட்ட இருக்க ஃப்ளார் கன் அடிச்சுட்டு எப்படியாவது சிக்னல் போயிடணும்னு வேண்டிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கா. பட் அந்த பிளேன் கவனிக்காமல் போயிடுது. இப்போ அந்த ஃப்ளேர் கன்னில் போன லைட்டு அப்படியே கடலில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுது. ஹீரோயின் ஏமாற்றத்தோட அதையே பார்த்துட்டு இருக்கா. கடலில் விழுறப்போ ஒரு உருவத்தை காட்டுவாங்க பாருங்க. பார்க்குற நமக்கே இல்லைங்க. ஹீரோயினுக்கு சொல்லவா வேணும்? கடலுக்கு மேலே ஏதோ ஒரு மான்ஸ்டர் நின்று ஹீரோயினையே பார்க்குது. உட்ரா சோட்டுன்னு விழுந்தடிச்சு காட்டுக்குள்ளே போய் மரப்பந்துக்குள்ளே கீழே போய் ஒளிஞ்சிக்கிறா. இப்போ அந்த மாஸ்டரும் அவள் நெருப்பு மூட்டியிருக்க இடத்துக்கே வந்துடுச்சு. மரண பயத்தில் அப்படியே அந்த நைட்டை போக்கிடுறா. விடிஞ்சதும் அந்த ஃபோட்டோஸை பார்க்குறா. ஒரு ஃபோட்டோவில் 2 கண்ணு இருக்கிற மாதிரி இருக்குது. இனிமேல் இங்கே இருக்க முடியாதுடா சாமி அப்படின்ட்டு அந்த ட்ராலியில் லைஃப் ஜாக்கெட்டை எடுத்து வச்சுட்டு தண்ணியில் தள்ளுன்னு தள்ளுறா. பட் ஒரு அடி கூட போகலை. அதுவே ஒரு சின்ன ட்ராலி பேகு, அதை எப்படி போகும்? இப்போ விரக்தியில் லைஃப் ஜாக்கெட்டை தூக்கி போட்டுடுறா. ஸ்டார்டிங்கில் ஒரு பறவை பறந்து போச்சு இல்லை, அந்த மரப்பொந்தை பார்க்குறா. இருட்டு போகுது. இதை விட்டா வேற சேஃப்டியான பிளேஸே இல்லைன்னா உள்ள நுழைஞ்சிக்கிறா. இப்போ நைட்டும் ஆகிடுச்சு. ஏதோ ரொம்ப
சத்தமாக கேட்குது. பார்த்தா அந்த மான்ஸ்டர் தான் சத்தமாக கத்துது. பயத்தோடைய மரப்பொந்தெல்லாம் படுத்திருக்கிறா. இப்போ அந்த மரப்பொந்தை உருட்டுன்னு உருட்டிகிட்டே இருக்கு. இப்போ கரெக்டாக ஏரோப்ளேனும் போகுது. அடுத்த நாள் காலையில் மரப்பொந்தை பார்த்தா நல்லா செதஞ்சி கிடக்குது. இனி ஒன்றுத்துக்குமே உதவாது போல. என்ன பண்ணலான்னு ஹீரோயின் யோசிச்சுட்டே போறா. கடல்ல இருந்து குட்டி குட்டி மீனாக பிடிச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா நசுக்கி அதை திரும்ப கடல்லையே போட்டுடுறா. இப்போ அந்த ரத்த ஸ்மெல்லுக்கு ஷார்க் வருது. அதுக்காகவே ஈட்டியை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவ ஷார்க்கை பார்த்ததும் டக்குன்னு ஈட்டியால் குத்தி கொன்னுடுறா. நான் பிடிச்சிட்டேன்னு சந்தோஷத்தில் குதிக்கிறா. சரி, இதையாச்சும் சமைச்சு சாப்பிடுவான்னு பார்த்தா அதை எடுத்துட்டு போய் மரத்துல தலைகீழா கட்டி தொங்க விட்டுறா. ஏன்னா நைட்டு மட்டுமே வெளியில வர அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ல. இப்போ ஒரு புதக்குழியில உட்காந்து எப்படியாச்சும் அது முகத்தை பார்த்துடணும்ட்டு எப்போ வரும்னு வெயிட் பண்றா. காலையில இருந்து கடல்ல மீன் பிடிச்சதில்ல, அவளை அறியாமலே டயர்ல தூங்கிடுறா. இப்போ ஏதோ சவுண்டு கேட்டு தடா புடார்னு எந்திரிச்சு பார்த்தா ஷார்க்கை காணோம். காலையில பார்த்தா வெறும் கயிறு தான் இருக்கு. இப்போ கடற்கரை ஓரத்துல யாரோ ஒதுங்குற மாதிரி இருக்கு. கிட்ட போய் பார்த்தா அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு, அவனோட பாதி உடம்பு தான் இருக்கு. மீதி அந்த மான்ஸ்டர் தின்னுருக்கும் போல. இப்போ அந்த பாதி உடம்பை இழுத்துட்டு போய் நேற்று ஷார்க்கை கட்டி தொங்க விட்ட மாதிரி கட்டி விட்டுட்டு புதக்குழியில போய் ஒளிஞ்சிக்கிறா. அதுக்கு தேவையானது சாப்பாடு தானே, தேவையானதை நம்ம கொடுத்துட்டா நம்ம தப்பிச்சிடலாம்லன்ட்டு இப்படி பண்ணுறா. இப்போ அந்த மான்ஸ்டரும் வந்து அந்த பாதி உடம்பு தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது. அப்போ கரெக்டாக ஏரோப்ளேன் சவுண்ட் கேட்குது. மான்ஸ்டர் தான் கடலுக்குள்ளே போயிடுச்சு, இனி என்ன பயம், வெளியில் போய் ஹெல்ப் கேட்கலான்னு நினச்சா கரெக்டாக அவள் கண்ணு முன்னாடி மான்ஸ்டர் நிற்கிது. சத்தம் போடாமல் அமைதியாக இருந்துக்கணும்னு கப்பு சிப்புன்னு இருக்கா. அவளை தான் தேடி மான்ஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் அங்கே தான் இருக்கான்ட்டு. அதனால அவளையே தேடிட்டு இருக்கு. இப்போ காலையில் அது போடுறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு, கீழே இருந்தால் தானே ப்ராப்ளம்னு பேசாமல் மரத்து மேலே போயிடலான்னு ஷெல்டர் போட்டு படுத்துக்கிறா. நல்லா இருட்டிடுச்சு. ஹீரோயினுக்கும் பயம் ரொம்ப வந்துடுச்சு. இடி மின்னல் காத்துன்னு அடிக்குது. அப்போ ஏதோ ஒன்று ஒத்து பார்க்குறா. மின்னல் வெளிச்சத்தில் பார்த்தா அந்த மாஸ்டர் மரத்தை பக்கத்தில் அசையாமல் நின்று இவளையே தேடிட்டு இருக்கு. ஐயோ தெய்வமே காப்பாத்துன்னு வேண்டிட்டு இருக்கா. இப்போ காற்றுல மரம் அசைய ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாஸ்டரும் மரத்துக்கு மேலே தான் ஹீரோயின் இருக்கான்னு கண்டுபிடிச்சிருச்சு. அந்த ஷெல்டரை ஆட்டுன்னு ஆட்டுது. ஹீரோயினும் கீழே விழுந்துடுறா. இப்போ வேகமாக உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறா. அதால் பெருசாக ஓட முடியாது போல. கையில் இருக்க ஷார்ப்பான ஈட்டியால் அடிக்கிறா. இப்போ ஒரு சொல்லட்டி ஹீரோயினை அடிக்குது பாருங்க. செத்தாண்டா சேகர்னு நினைக்கிறப்போ ஒரு பெரிய இடி இடிக்குது. அதுக்கு பயந்து மான்ஸ்டர் கடலுக்குள்ளே ஓடி போயிடுது. பயத்தில் போய் ஒரு மரத்து மேலே உட்காந்துக்கிறா. காலில் செம்ம அடி. இப்போ காலையில் ஒன்றுமே நடக்காத மாதிரி கடலில் ஜாலியாக குளிச்சுட்ருக்கா. ஏதோ ஏர் பேக் மாதிரி இருக்குது. கிட்ட போய் பார்த்தா 2 பேர் அதில் இருக்காங்க. ஒருத்தன் இவன் பாய் ஃப்ரெண்டு, இன்னொருத்தன் அவள் ஃப்ரெண்டு. வீட்டுக்கு வந்த கெஸ்ட் மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு, இளநீ, வறுத்த மீன் அப்படின்னு விழுந்து கவனிக்கிறா. இதுவரை நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. நைட்டான மான்ஸ்டர் வந்துடும், நம்ம கிளம்பிடணும்னு சொல்கிறா. இந்த தீவில் நீ தனியாக இருந்ததில் உனக்கு மரம் கலண்டுடுச்சுன்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காட்டி இதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஃபேமிலி எடுத்த ஃபோட்டோ பாருங்க, இதில் மான்ஸ்டரோட கண்ணு தெரியுது, இந்த ஈட்டியில் தான் நான் குத்துனேன், அதோட ரத்தத்தை பாரு அப்படின்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என் பாய் ஃப்ரெண்ட் எப்படியாச்சும் தப்பிச்சு வருவான், அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும்னு அந்த இன்னொரு பொண்ணு சொல்கிறா. உடனே ஹீரோயின் சொல்கிறான், ஃபஸ்ட்டு கரை ஒதுங்கினதே அவன்தான், அவன் ஏற்கனவே செத்துட்டான்னு சொல்கிறான். நைட்டு மாஸ்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை கொன்னுடும், சொன்னால் கேளுங்க, எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின் அவன் கீ செயினில் இருக்க கத்தியை யூஸ் பண்ணிக்கிறேன்னு மீனை கட் பண்ண வாங்குறான். பட் கத்தியை ஓப்பன் பண்ணால் ரத்த கரையாக இருக்குது. திரும்பி பார்த்தா அவள் பாய் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணும் ஏதோ குசுன்னு பேசிகிட்டே இருக்காங்க. நமக்கு தேவையானது ஃபுட்டு, அது ரெடி ஆயிடுச்சு, வாங்க போகலாம். பட் அவங்க வர மாதிரி ஐடியாவே இல்லை. ஹீரோயின் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்க மைண்டை மாறவே மாட்டேங்குது. 2 நாளாச்சும் நாங்கள் இங்கே ஜாலியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. போங்கடா டே போய் சாவுங்கன்னு சொல்லிட்டு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஃப்ளோட்டிங் போட்டை தூக்கிட்டு ஹீரோயின் கிளம்புறா. பட் பயப்பிள்ளைங்க வேகமாக ஓடி போய் ஹீரோயினை இழுக்கிறாங்க. அப்போ டக்குன்னு அந்த பொண்ணு ஹீரோயினை அந்த துடுப்பாலேயே அடிச்சிடுறா. இப்போ ஹீரோயின் கண்மொழிக்கா நைட் ஆயிடுச்சு. அந்த விசப்பூச்சிங்க 2ம் அவளை தென்னை மரத்தில் கட்டி வச்சிருக்குங்க. ஏண்டா இப்படி பண்ணுறீங்க கேட்டுட்டு கயிறை பிச்சுட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ அந்த பொண்ணும் பாய் ஃப்ரெண்டும் ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. ஹீரோயின் தான் அவனை
உண்மையாக லவ் பண்ணியிருப்பா போல். நீ எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, எப்படியாச்சும் உன்னை கழட்டி விட்டுட்டு இந்த ட்ரிப்பு போகலான்னு பார்த்தா அட்டைப்பூச்சி மாதிரி ஓட்டிக்கிட்டே வந்துட்டேன்னு சொல்கிறான். கம்முனரே இல்லைன்னா அவ்வளோதான்னு சொல்கிறான். இதுதான் உங்களோட ரியல் ஃபேஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அந்த மான்ஸ்டர் வந்தால் எல்லாரையும் கொன்னுடும், கட்ட அவளுங்க, எல்லாரும் தப்பிக்கணும்னு கத்துறா. இப்போ அந்த பொண்ணு கடற்கரையில் நடந்துட்டுருக்கா. என்ன ஷார்க்கோட தலையை காணோன்னு கிட்ட போய் உத்து பார்க்குறா. அவள் கத்துற சத்தத்தை கேட்டு பதறி அடித்து தீப்பந்தத்தோடு அவன் ஓடுறான். பார்த்தா அந்த பொண்ணு அந்த மான்ஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்கு. இவனும் கண்ணா பின்னான்னு நெருப்பாலேயே அடிக்கிறான். பயந்து தண்ணிக்குள்ளே போயிடுது. போனது அவளையும் சேர்த்து இழுத்துட்டே போயிடுது. ஹீரோயின் கயிறு அறுத்துட்டு ஓடி வந்து காட்டுக்குள்ளே போயிடலாம் வாடான்னு அவனை இழுத்துட்டு போயிடான். இப்போது விடிஞ்சிடுச்சு. ஹீரோயின் வந்து மரத்தை பார்க்குறா. நைட்டு ஏறினவன் தான் இறங்கவே இல்லையே, செல்ல மாதிரி நிற்கிறான் பயத்துலேயே. இப்போ 2 பேரும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. கடலில் எதையோ பார்த்து பயப்படுறான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் அவங்கள கண்ணா பின்னான்னு தாக்குது. இவங்களும் எப்படியோ அட்டாக் பண்ணுறாங்க. அசையவே இல்லையே. டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி தண்ணியில் இழுத்துட்டு போயிடுது. ஹீரோயின் தான் கத்தி வச்சிருக்கால, சதக்குன்னு குத்துறா. உடனே வலி தாங்க முடியாமல் அவளை விட்டுருது. இப்போ தான் அது முகத்தை க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க பாருங்க. டக்குன்னு போய் பாய் ஃப்ரெண்டை இழுத்துட்டு அந்த குழிக்குள்ளே போயிடுது. இப்போ திரும்பி போய் நெருப்பு மூட்டின இடத்துல துளியோண்ட நெருப்பு இருக்கும். அதை எப்படியோ கஷ்டப்பட்டு வாயாலேயே ஊதி நெருப்பு மூட்டுறா. டைரி எடுத்துட்டு நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக அதில் எழுதி என்கிட்ட இதை உண்மைன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லைன்னு எழுதுகிறான். ஃப்யூச்சரில் இந்த டைரி கிடைச்சா எப்படி தப்பிக்கணும்னு நான் இதில் எழுதியிருக்கேன், தப்பிச்சிருங்கன்னு சொல்கிறான். இப்போ நிறைய குச்சி உடச்சி ஈட்டி தயாரிக்கிறா. பட் எல்லாமே உடஞ்சு போயிடுது. நைட்டும் ஆயிடுச்சு. நைட்டு மான்ஸ்டர் வெளியில் வந்ததும் நேராக ஹீரோயின் கிட்ட தான் வருது. பட் ஹீரோயின் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. அதை சுற்றி நெருப்பை மூட்டி விட்டுறா. இப்போ வெளியில் வர ட்ரை பண்ணுறப்பெல்லாம் குச்சி வச்சு அடிக்கிறா. இப்போ ஷார்ப்பாக எதையோ எடுக்கலான்னு பார்த்தா ஒரு அடிக்குது பாருங்க, தூக்கி போய் விழறா. பட் அங்கேயும் அடிக்கிறதுக்கு குச்சி கல்லுன்னு நிறைய வெப்பன் எடுத்து வச்சிருக்கா. நல்லா சதக்குன்னு குத்துறா. காட்டுக்குள்ளே தான் நான் சீன் போடுறேன்னு சொல்லி ஹீரோயினை கரையில் தூக்கி வீசிடுது. ஹீரோயின் கிட்ட இப்போ ஒரே ஒரு நீல குச்சி தான் இருக்குது. தவளை தாவுன்னு வேகமாக ஹீரோயின் மேலே தாவ அந்த மான்ஸ்டர் வருது. நேருக்கு நேராக வந்து நின்று அந்த நீல குச்சியை நீட்டிக்கிட்டே இருக்கா. அவள் மேலே தாவ வரப்போ நல்லா அந்த குச்சி வச்சு சொருகிடுவா. அதுவும் கீழே சாஞ்சிடும். அதோடு விடாமல் அந்த மான்ஸ்டரோட தலையை கையாலேயே பிச்சு எடுத்துடுறா. இப்போ அந்த காடும் பாதிக்கு மேலே எரிஞ்சிடுச்சு. ஸோ இதை வச்சு எப்படியும் ஹெல்ப் கிடைச்சி ஹீரோயின் தப்பிச்சிடுவா. இதோட இந்த படமும் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.